பந்தலும் மேடையும் போட்டுக்கிறான், ஒரு துண்டையும் தோடுல மாட்டிக்கிறான், ஒட்டுகள் பொட்டுட கேட்டுக்கிறான், அத போட்டதும் புத்திய மாத்திக்கிறான். எல்லாமே வேஷம்தான், ஏதேதோ கோஷம்தான், எங்கேயும் தில்லு முள்ளு திண்டாடுது தேசம்தான். என்னாலும் கோழைகளா எதுக்கு வாழணும், அப்பாவி மனுஷனெல்லாம் சிவப்பா மாறணும். ஒருத்தனும் இங்கே சித்தனும் இல்ல புத்தனும் இல்ல. ஜல்லிக்கட்டு போட்டியை நிறுத்த அதிகாரிகள் மறைமுக சட்ட சிக்கலை ஏற்படுத்துவதாகவும், இந்நிலை நீடித்தால் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையின் தலைவர் ராஜசேகர் கூறியுள்ளார். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் திருச்சி மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டம் மணப்பாறையை அடுத்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அருகில் நடைபெற்றது. இதில் திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தும் 51 கிராம ஊர் முக்கியஸ்தர்கள், மாடு உரிமையாளர்கள், மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். மாடுகளுக்கு ஆன்லைன் டோக்கன் வழங்குவதை தடுக்க வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. உறவுகளை அழைத்து கொண்டாடப்பட வேண்டிய ஜல்லிக்கட்டு திருவிழா தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் ஆன்லைன் டோக்கன் முறையால் சிதைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய ராஜசேகரன், ஜல்லிக்கட்டை தடுக்க அதிகாரிகள் வேண்டுமென்றே சட்ட சிக்கலை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார்.